144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் தாமிரபரணி புஷ்கரம் 11ஆம் தேதி தொடங்கியது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் புனித நீராட திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட ஊர்களுக்கு வந்து குவிகின்றனர். விழா தொடங்கிய 5 நாட்களில் 10 லட்சம் பேருக்கு மேல் நதியில் நீராடியதாக அதிகாரிகள் கணக்கு சொல்கின்றனர். நதி ஆராதனையை மதசடங்காக மாற்றுவதாக சிலர் சொல்வதை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்களும் நதியில் நீராடி அவரவர் வழக்கப்படியான வழிபாடு நடத்துவதை மேலச்செவல் தொடங்கி பல ஊர்களில் பார்க்க முடிகிறது. 23ஆம் தேதி புஷ்கரம் முடிவதற்கு முன் பண்டிகை விடுமுறைகள் வருவதால் கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்த்து அன்னதானம் உள்ளிட்ட பல வசதிகளை அரசு உதவி இல்லாமலே மக்கள் செய்து வருகின்றனர். ஹோட்டல் அறைகள் முன்னரே புக்காகிவிட்டதால் கல்யாண மண்டபங்கள், அரங்குகள் போன்றவற்றை வெளியூர் பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆர்வலர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். பல படித்துறைகளில் கழிப்பிடம், உடைமாற்று அறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை. தமிழக அரசு வேண்டுமென்றே புஷ்கரத்தை புறக்கணிப்பதாக மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர்.